ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம டுடே இஸ் ஏ குட் டே சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரவேஷிகா பாட்டிய புஸ்தக் 1 தூஸ்ரா பாகில் கத்திய அதில் செகண்ட் லெசன் தீன் பச்சே அதுதான் பார்க்க போகிறோம். இதனுடைய ஃபஸ்ட்டு லெசன் வந்து நச்சிகேதா. ஓகேவா? ஸோ இப்போது இதில் செகண்ட் லெசன் पाठ का सारांश लिखिए. सुभद्रा कुमारी चौहान 16 अगस्त 1904 15 अगस्त 1948 हिंदी की सुप्रसिद्ध कवयित्री और लेखिका है. சுபத்ரா குமாரி சௌஹான் வந்து ஹிந்தியினுடைய சுப்ரசித் அப்படின்னா புகழ்பெற்ற ஒரு கவிஞரும் लेखिका எழுத்தாளரும் ஆவார். ஜான்சி கி ராணி உன்கி பிரசித்த கவிதாகை. ஜான்சி கி ராணி அப்படின்றது அவருடைய புகழ்பெற்ற கவிதை. ராஷ்ட்ரிய சேத்தனா கி ஏக் சஜக் கவயித்ரி ஹை. இவங்க வந்து ராஷ்ட்ரிய சேத்தனா அப்படின்னா தேச உணர்வை பற்றி எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர், கவயித்ரி, கவிஞர். ஆப் स्वाधीनता संग्राम में अनेक बार जेल गई. அவங்க வந்து स्वाधीनता அப்படின்னா சுதந்திர போராட்டத்திற்காக பல முறை अनेक बार பல முறை சிறைக்கு சென்றிருக்கிறார். जेल में अपने अनुभवों को अपनी कहानियों में भी व्यक्त किया है. சிறையில் अपने அனுபவம் தன்னுடைய அனுபவங்களை பற்றி அவர் தன்னுடைய கதைகளில் व्यक्तकिயாக வெளிப்படுத்தி இருக்கிறார். लेखिका के बच्चों ने घर की क्यारियों में फूलों के पौधे लगाए थे. லேக்கிகாவுடைய குழந்தைகள் வந்து வீட்டில் கியாரியாமே फूले के पौधे பூச்செடியை வந்து நட்டாங்க. ஓகேவா? தோடே தின் பாத் கியாரியோं में फूल खिल आए. ஸோ அந்த தொட்டியில் வந்து பூக்கள் வந்து மலர்ந்தது கொஞ்ச நாள்ல. बच्चे आपस में झगड़ने लगे कि अपनी अपनी क्यारी के फूल ही सबसे सुंदर है. ஸோ குழந்தைகள் வந்து தங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க. என்ன அப்படின்னா, தன்னுடைய தொட்டியில் வச்சிருந்த அந்த செடி தான் வந்து நல்லா வந்திருக்கு, உன்னோடத விட என்னோடத பெஸ்ட் அப்படின்னு சொல்லி குழந்தைங்களுக்குள்ள சண்டை போட்டுக்குவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி சப்சே சுந்தர்கை, அதுதான் எல்லாமே அழகா இருந்து அப்படின்னு சொல்லி சண்டை போட்டுக்கிட்டாங்க. लेखिका ने बच्चों की लड़ाई को न्यायपूर्वक समाप्त किया. सो लेखिका வந்து அவங்களுக்குள்ள இருக்க அந்த சண்டையை வந்து தீர்த்து வச்சாங்க. ஓகேவா? इस बीच में बाहर से कुछ बच्चों के गाने की आवाज आई. भगवान दया करना इतनी मेरी नैया को पार लगा देना. இந்த சமயத்தில் வந்து என்னாச்சு அப்படின்னா, குச் பச்சோம் ஒரு சில குழந்தைகள் வந்து ஒரு பாடல் ஒலி கேட்டுச்சு. ஆவாஸ் ஆகி சத்தம் கேட்குது. என்ன அப்படின்னா, பகவான் தயா கருணா, கடவுளே கருணை புரி, எங்களுடைய அந்த படகை வந்து அக்கறைக்கு கொண்டு செல் அப்படின்னா அவங்களுடைய அந்த துயரத்துக்காக அவங்க அந்த பாடலை பாடிட்டு இருக்காங்க, ஒரு பசியை போக்குவதற்காக. ஓகேவா? கடவுளிடம் வேண்டி கொண்டிருக்காங்க. சப் பச்சே தர்வாசே கி ஓர் தௌடே படே பாகர் ஆக்கர் தேக்கா தோ தீன் பச்சே தே. ஸோ குழந்தைங்க வந்து என்ன போய் வெளியில் போய் பார்க்குறாங்க, யார் என்ன சவுண்டு அப்படின்னு சொல்லி. அப்போ அங்கே போய் பார்த்தா 3 குழந்தைகள் வந்து இந்த மாதிரி பாடிட்டு இருந்தாங்க. உன்கே கப்படே ஃபட்டே புராணே தே. ஸோ அந்த குழந்தைகளினுடைய உடைகள் வந்து ரொம்பவும் பழைய கிழிந்து போய் இருந்தது. ஓகேவா? உன்ஹோனே பத்தாயா கி வே பூக்கே ஹே. அவங்க சொன்னாங்க அவங்க என்ன அப்படின்னா ரொம்ப பசியோடு இருக்கும், பூக்கே. லேக்கிகா அப்புனே பச்சோं से उन्हें दो दो पुड़िया लाकर देने को कहकर अंदर चली गई. ஸோ லேக்கிகா வந்து என்ன சொல்கிறாங்க, தங்களுடைய குழந்தைகள்கிட்ட 2 பூரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்தர் சலி கயி. பச்சோனே உன்ஹே பர்பேட் பூரியா கிலாயி. ஸோ அவங்க வந்து அதை சொல்லிட்டு உள்ளே போயிட்டாங்களே. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்களுடைய பர்பேட் வயிறு நிறையறதுக்காக அந்த பூரிகளை வந்து அவங்களுக்கு கொடுத்தாங்க. दूसरे दिन जब वे लोग चाय पी रहे थे उन बच्चों की टोली फिर आ पहुंची. ஸோ 2வது நாள் வந்து அவங்க எல்லாம் உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த சமயத்தில் மறுபடியும் உன் பச்சோं की टोली அப்படின்னா அந்த குழந்தைகள் நேற்று பார்த்தாங்க இல்லையா? ஸோ அந்த குழந்தைகளினுடைய கூட்டம் வந்து மறுபடியும் வந்துச்சு. லேக்கிகா बच्चों के साथ दरवाजे पर पहुंची. ஸோ இப்போ எழுத்தாளர் வந்து அந்த தங்களுடைய குழந்தைகளோட சேர்த்து போய் கதவு முன்னாடி வந்து நின்று பார்க்குறாங்க. ஓகேவா? பகுஞ்சி बातों बात में लेखिका को पता चला कि वे तीनों भाई बहन है. ஸோ பேசிட்டு நடுவில் அவங்க கேட்டு தெரிஞ்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா, அவங்க 3 பேருமே வந்து பத்தா சலாக்கி தெரிஞ்சுக்கிட்டாங்க என்ன அப்படின்னா, தீனோ பாயி பெஹன், அவங்க எல்லாருமே வந்து சகோதர சகோதரிகள் அப்படின்னு, அதாவது அண்ணன் தங்கச்சிங்க அப்படின்னு சொல்லி. உன்மே சே படி லடுக்கி கா நாம் ஈட்டி, சோட்டி பெஹன் கா நாம் சீட்டி और भाई का नाम
பிரேமா. ஸோ இதுதான் வந்து அவங்களுடைய 3 பெயர்கள். ஓகேவா? ஒரு அக்கா, அப்புறம் வந்து இன்னொரு அவங்களுடைய தங்கை, அதுக்கப்புறம் இன்னொரு பையன். ஓகேவா? உன்கே மா பாப் ஜெயில் மேத்தே, அவனுடைய அம்மாவும் அப்பாவும் வந்து அந்த 3 குழந்தைங்களுடைய அம்மாவும் அப்பாவும் ஜெயிலில் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. உன்கி மா கே சாத் உன்கா ஏக் சோட்டா பாயி பி ஜெயில் மேத்தா, அவங்க அம்மாவோட சேர்ந்து இன்னொரு சோட்டா பாயி, இன்னொரு சின்ன பையனும் தம்பியும் இவங்களுக்கு இருக்காங்களாமா. அவன் வந்து ஜெயிலில் இருக்கான், நம்ம ரொம்ப சின்ன குழந்தை அப்படின்றதுனால அந்த அம்மாவோடவே வந்து இருக்கானாமா. लेखिका को बड़ा दुख हुआ कि माँ बाप जेल में और ये अनाथ बच्चे सड़क पर भीख मांगते फिरते हैं. இதை பார்த்தோன்னே யாருக்கா இருந்தாலும் நமக்கே நிறைய இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி இருக்கும்போது பார்த்தாவே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பார்த்தாலே என்னடா இது, என்ன வாழ்க்கை, என்ன கடவுள், ஏன் இப்படி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி மைண்ட் செட் வரும். அவங்களுடைய அம்மா அப்பாலாம் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல, நான் பார்த்த இடத்துல நிறைய குழந்தைகள் அவங்களுக்கு இருக்காங்க, 2-3 குழந்தைகள் இருக்காங்க. அவங்க போய் அம்மா அப்பா 2 பேருமே குடிச்சிட்டு வந்து உட்காந்துட்டு குழந்தைகளை வந்து எல்லா பக்கம் வந்து யாசகம் கேட்குறதுக்காக அனுப்பிச்சி வச்சுட்டு இவங்க வந்து குடிச்சிட்டு அந்த குழந்தைங்களுக்கு பசி பட்டினியாக போட்டிருக்காங்க. இன்னும் சொல்கிறது, அந்த பிரபஞ்சம்தான் வந்து இதுக்கு எல்லாத்துக்கான ஒரு பதிலையும் அந்த குழந்தைகள் நல்வாழ்வுக்கும் ஒரு பதிலை கொடுக்கணும். நம்மளும் நம்மால் முடிஞ்ச அளவு இயன்ற உதவிகளை நாம் எல்லாருமே செய்யணும். ஓகே, சரி. ஸோ இப்போ வந்து எழுத்தாளருக்கு வந்து பெரிய ரொம்ப அதிகமான துக்கமாக இருக்குது. என்ன அப்படின்னா, அம்மா அப்பா வந்து ஜெயிலில் இருக்காங்க. அனாத் பச்சே, இந்த அனாதை குழந்தைகள் வந்து சடக் தெருவில் வந்து பீக் மாங்தே, அந்த பசிக்காக கேட்டுட்டு சாப்பாடு கேட்டு இந்த மாதிரி இப்படி சுற்றிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லி. வே தீனோ பச்சே जेल के पास वाले नाले के पुल के नीचे रहते थे. लेखिका के बच्चों ने उनको कपड़े आदि दिए. ஸோ இந்த 3 குழந்தைகளும் எங்கே தங்கியிருக்காங்க அப்படின்னா, ஒரு எந்த இடம் அப்படின்னா, ஒரு பாலத்துக்கு கீழே தான் வந்து அந்த இதில் வந்து தங்கிட்டுருக்காங்க. ஓகேவா? இந்த 3 குழந்தைகளும் நாளைக்கே புல்கே நீச்சே அங்கே வந்து தங்கிட்டுருக்காங்க. அந்த குழந்தைகளுக்கு வந்து லேக்கிகா பச்சோம், லேக்கிகா எழுத்தாளரினுடைய குழந்தைகள் வந்து துணியெல்லாம் கொடுத்தாங்க. லேக்கிகா இஸ் பீச் மே சத்தியாகிரக் மே ஷாமில் ஹோக்கர் ஜெயில் கயே. ஸோ எழுத்தாளர் வந்து இதுக்கு நடுவில் சத்தியாகிரக போராட்டத்தில் ஷாமில் ஹோக்கர் கலந்து கொண்டதுனால அதனால ஜெயிலுக்கு போயிருக்காங்க. உன்கி சப்சே சோட்டி பேட்டி மினு உன்கே சாத் ஹி கயி. ஸோ அவங்களுடைய சின்ன குழந்தை, ஏன்னா வந்து சின்ன குழந்தையா இருந்தால் அவங்களோட தான் இருக்க முடியும் இல்லையா? ஸோ அதனால அவங்களும் வந்து ஜெயிலில் இருக்கு அந்த குழந்தையும். லேக்கிகா கி சேவா கேலியே 2 சாதாரண கைதி ஸ்திரீயோं को लगा दिया गया था. ஸோ எழுத்தாளருக்கு சேவை செய்வதற்காக 2 ஒரு சாதாரணமான பெண்கள் கைதிகள் வந்து இவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. ஓகேவா? लेखिका की सेवा में तैनात औरतें में से एक ப்ரௌடாத்தி, லேக்கிகாவுக்கு கொடுக்கப்பட்டிருக்க சேவை செய்வதற்காக இருக்கக்கூடிய அந்த பெண் வந்து ப்ரௌடா, ரொம்ப கொஞ்சம் வயசானவங்களா இருக்காங்க. உஸ்கி கோதுமே ஏக் பச்சா தா, அவங்களுடைய கையில் வந்து ஒரு குழந்தை இருக்கு. ஓகேவா? உஸ் அவுரத் கா நாம் லக்கியா தா, அந்த பெண்ணினுடைய பெயர் வந்து லக்கியா. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிடுங்க. உங்களுக்கு பிடிச்ச விஷயங்கள் என்னென்ன, நம்ம எடுத்துருக்கிற விதம் பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. அண்ட் தென் இதே மாதிரி பிரவேசிக்கா படிக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் இதை ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் மறக்காமல் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் வந்து பிரவேசிக்காவுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் எல்லாமே பிளேலிஸ்ட்டில் இருக்குது. ஓகேவா? இந்த மாதிரி அடுத்தடுத்த லெசனும் 1 by 1 அப்லோட் பண்ணியிருக்கேன். இல்லாத லெசன்ஸ் எல்லாமே கிராமர் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து ஆல்ரெடி அப்லோடடில் இருக்குது. ஓகேவா? சத்யகா சுரா அதெல்லாமே வந்து ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம். லெட்டர் ரைட்டிங் இது எல்லாமே தனித்தனியான பிளேலிஸ்ட்டில் பிரவேசிக்கா லெட்டர் ரைட்டிங், பிரவேசிக்கா கிராமர் அப்படின்னு போட்டிங்கனாலே எல்லாமே வரும். ஓகேவா? ஸோ தயவுசெய்து நம்ம சேனலில் வர வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அவங்களுடைய பெயர் வந்து லக்கியா. வஹ் சப் காம் லகன் சே கர்த்தி தி, அவங்க வந்து எல்லா வேலைகளையும் லகன் அப்படின்னா ஒரு என்ன சொல்கிறது, முழு அர்ப்பணிப்போட ஒரு ஈடுபாட்டோட செஞ்சாங்க. और लेखिका के बच्चे को भी अपने ही बच्चे जैसे देखभाल करती थी. ஸோ எழுத்தாளரினுடைய குழந்தையையும் अपने ही बच्चे தன்னுடைய குழந்தையை போல கருதி அவங்க பார்த்துக்கிட்டாங்க. लेखिका को बाद में पता चला कि पुलिस को मारने के कारण लखिया को जेल भेजा गया. அதுக்கப்புறமா தான் தெரியுது வந்து போலீஸ்காரங்களை தாக்குனனால தான் வந்து
லக்கியா ஜெயிலில் வந்து இருக்காங்க, அனுப்பப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி. इस पर लेखिका अंदाजा लगाती है कि लकिया उनके घर आने वाले उन 3 बच्चों की माँ है. ஸோ அதுக்கப்புறமா அவங்களுக்கு தெரிய வருது எழுத்தாளருக்கு என்ன அப்படின்னா, எழுத்தாளர் வந்து அந்தாஜா லகாத்திகை யூகிச்சுக்கிறாங்க என்ன அப்படின்னா, லக்கியா யார் அப்படின்னா அவங்களுடைய வீட்டு பக்கத்தில் அந்த வந்தாங்க இல்லையா 3 பச்சும், அந்த 3 குழந்தைகள் வந்தாங்க இல்லையா, அவங்களுடைய அம்மா அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டாங்க. लेकिन लेखिका लकिया से कुछ पूछने का साहस न जुटा पाई. ஆனா எழுத்தாளருக்கு குச் பூச்னே கா சாகஸ், ஏதாவது கேட்கணும் அப்படின்ற தைரியமே வந்து அவங்களுக்கு வரல. ஜுட்டா பாயி. ஏக் தின் खूब மூசல்தார் பர்சாத் ஹுயி. ஒரு நாள் வந்து என்னாச்சு அப்படின்னா, மூசல்தார் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய மழை, ஓகேவா, பர்சாத் மழை வந்தது. अगले दिन समाचार पत्र में खबर आई कि जेल के पास के नाले में 3 गरीब बच्चे बह गए. वे गाकर भीख मांगा करते थे. उनकी लाशें मिली. அதுக்கப்புறமா அடுத்த நாள் வந்து சமாச்சார் பத்திர நியூஸ் பேப்பரில் வந்து கபர் நியூஸ் வந்திருந்தது என்ன அப்படின்னா, ஜெயில் கே பாஸ் கே நாளேமே 3 கரீப், ஜெயிலுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பாலத்தில் வசிச்சுக்கிட்டு இருந்த 3 குழந்தைகள் வந்து பஹ்கையே அடித்து செல்லப்பட்டார்கள். வே காக்கர் பீக்கு மாங்க, அவங்க வந்து பாடி யாசகம் கேட்டு அதன் மூலியமா உணவு உண்ணக்கூடிய குழந்தைகள் அப்படின்றதும், உன்கி லாஷ்யம் மிலி, அவங்களுடைய பிரேதம் தான் வந்து கிடைச்சிது அப்படின்றதும் தெரிஞ்சுக்கிறாங்க. लेखिका के सामने उन तीनों बच्चों के चित्र கிஞ்ச் ஆயே. ஸோ இப்போ எழுத்தாளருடைய கண் முன்னாடி அந்த அவங்க வீட்டுக்கு வந்திருக்காங்க இல்லையா அந்த குழந்தைகள், ஸோ அந்த குழந்தைகளின் வந்து கண்ணு முன்னாடி வந்துட்டு போனாங்க, அவங்களுக்கு கண்ணு முன்னாடி இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சேனலில் இப்போ நான் இதில் இருக்கும்போதே காமிச்சிட்டு இருக்கும்போதே கீழே ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதில் வந்து நான் வந்து ஒரு சில புக்ஸ் எல்லாம் வந்து ரெஃபர் பண்ணியிருப்பேன், ஹிந்தி கிராமர்ஸ்க்காகட்டும், அப்புறம் நம்ம ஸ்கூல் காலேஜ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய பேனா பென்சில் அந்த மாதிரி ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் ஆகட்டும், புக்ஸ், அந்த மாதிரி நல்ல குவாலிட்டியான விஷயங்கள் எல்லாமே வந்து, அப்புறம் வந்து நம்மளுடைய ஹிந்திக்கு நீங்கள் ஏதாவது கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதற்கு ரிலேட்டடான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த ப்ராடக்ட்ஸில் வந்து ஷோ ஆகும். ஸோ உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் அந்த லிங்க் உபயோகப்படுத்தி வாங்கிக்கலாம். உன்ஹோனே ஜபர்தஸ்தி அப்னே ஆசூம் கோ ரோக் லியா. ஸோ அவங்க வந்து ஜபர்தஸ்தி அப்படின்னா ஒரு கட்டாயப்படுத்தி பலவந்த தன்னைத்தானே வந்து கட்டுப்படுத்தி தன்னுடைய கண்ணீரை வந்து ரோக்லியா கட்டுப்படுத்திக்கிட்டாங்க. லேக்கிகா நே லக்கியா சே உஸ்கே பச்சோं के बारे में पूछा. லேக்கிகா வந்து அவங்கள உன்னுடைய குழந்தைகள் எப்படி அப்படின்னு சொல்லி அந்த பெண்மணியிடம் வந்து விசாரிக்கிறாங்க, கேட்டாங்க. லக்கியா நே லேக்கிகா கி பச்சி கோ அப்னி பச்சி கஹா. இப்போ வந்து அந்த பெண்மணி வந்து சொல்கிறாங்க, உங்களுடைய குழந்தைகள் தான் என்னுடைய குழந்தைகள் மாதிரி அப்படின்னு. லேக்கிகா நே ஜெயில் கே பாகர் ரஹ்னே வாலே उनके बच्चों के बारे में पूछा तो लकिया ने कहा वे तो भगवान के हैं. லேக்கிகா வந்து வெளியில் வாழக்கூடிய ஜெயிலுக்கு வெளியில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகளை பற்றி அவங்க கேட்கும்போது அப்போ லக்கியா வந்து சொல்கிறாங்க, வேதோ பகவான் கேஹே, அவங்க வந்து கடவுளின் குழந்தைகள், அவங்க கடவுள்கிட்ட போயிட்டாங்க அப்படின்ற மாதிரி. இஸ் தரஹ் கஹானி சமாப்து ஹோத்தி ஹே. ஸோ இந்த மாதிரி இந்த கதை வந்து முடிவடையுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆல்ரெடி வந்து சொல்லியிருந்தேன், இதனுடைய சந்தர்ப்ப சகித் ஆகட்டும், இல்லை மற்ற அபியாஸ் ஆகட்டும், பிரஷ்னோக்கே உத்தர், அப்புறம் பாஞ்ச்வாக்கியோமே உத்தர் லீஜியே, இதெல்லாமே வந்து இப்போ நம்ம சொன்ன இந்த சாராம்சம் இந்த எஸ்ஏக்குள்ளேயே வந்து எல்லாமே அடங்கிடுது, ஓகேவா. ஸோ அதையும் மீறி உங்களுக்கு அந்த அபியாஸ், அந்த கொஷின் ஆன்சர்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவைப்படுது, லெசன்ஸ் அப்லோட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கருத்துக்களில் தெரியப்படுத்துங்க. இல்லை இதுவே ஓகே அப்படின்னா அதையும் கருத்துக்களில் சொல்லுங்கள், நான் தெரிஞ்சுப்பேன் உங்களுக்கு எந்த மாதிரி வேணும், இது ஓகேவா இல்லையா அப்படின்ற விஷயங்களை நான் தெரிஞ்சுப்பேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இது உபயோகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பிரவேஷிகாக்கு எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணிட்டீங்களா அப்படின்றதையும் சொல்லுங்கள். எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணல அப்படின்னா பிரவேஷிகா எக்ஸாம் எப்படி அப்ளை பண்ணணும், ஹவு டு அப்ளை பிரவேஷிகா எக்ஸாம் அப்படின்ற அப்படின்ற வீடியோ வந்து நம்ம சேனலில் இருக்குது. எல்லா எக்ஸாமுக்குமே எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்ற விஷயங்களும், அண்ட் தென் வந்து இப்போது நம்மளுடைய பிரவேஷிகாவுடைய எல்லா பிளேலிஸ்ட்டுமே தனித்தனியாக இருக்குது. அதில் கத்திய, போயம், சத்யகா, ஸ்வர், கிராமர் எல்லாமே, லெட்டர் ரைட்டிங் எல்லாமே தனித்தனியாக இருக்குது, ஓகேவா. ஸோ அது எல்லாமே உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். உபயோகமாக இருந்து அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.